வணக்கம். நான் எதிர்பார்த்தது நியூ இயர் பாவங்கள். இது நியூ இயர் எண்ட் அப்ப நியூ இயர் எண்ட் பாவங்களா? நியூ இயர் எண்ட் பாவங்கள் இல்ல, இயர் எண்ட் பாவங்கள். சரி 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 சரி. இயர் எண்ட்ல கண்டிப்பா சில சில்மிஷங்கள், சில டாப் 10 டாப் அதான் அந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டு 10 டாப் ஒஸ்ட்டு எல்லாமே டாப் 10 சாங்ஸ்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இல்லை, இந்த வருஷத்தோட இதை முடிக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க. இப்போ இன்ஸ்டாவில் வந்து ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. என்னன்னு வச்சுக்கோங்களேன், இயர் எண்டுன்றதால இந்த ஜான்லேருந்து இயர் எண்ட் அந்த டிசம்பர் வரைக்கும் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் கொலாஜ் பண்ணி போடுறது, அது மாதிரி எங்கெங்கே ட்ராவல் பண்ணாங்கன்னு போடுறது, இந்த இயரில் என்னென்ன பண்ணாங்கன்னு போடுறது. இயர் எண்ட் முடிக்கிறதுக்குள்ளே சில விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா அதை முடிக்க முடியாமல் போயிட்டு இப்போ முடிச்சிடுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் பார்க்கல. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட மூமெண்ட்ஸ். புரியுது. நான் சொல்கிறது சில பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்பாங்க, முடிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு பக்கெட்டே எங்கே இருக்குன்னு தேட வேண்டியதாக இருக்குது. பக்கெட்லேருந்து லிஸ்ட் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. ஃபஸ்ட்டு பக்கெட்டை தேடினா தான் லிஸ்ட்டை போட முடியுங்க. பக்கெட்டை தேடுங்க. தேடலாம். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வைக்கிறாங்களே. டிஸ்க்ளைமர். பொருள் வாங்கிட்டீங்களா சார்? அட இரியா, நான் வேகமா போகணும். வேற 1/2 கிலோ சுகர் பாக்கெட் சக்கரை ரீல்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ராமு சுகர் இல்லையாண்டா? சோமு எப்படிடா சொல்லுற? யார் சொன்னா? ராமு ரேஷன் கடைக்காரர் தான். இது என்னதுடா? ஏஐ வாய்ஸ். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இவர் யார்? உங்க அப்பா இல்ல, யாரோ பொருள் தாங்க சார். யாரோ இந்த மாதிரி ரீல் பண்றாங்க போல இருக்கு. இங்க பாருங்க, ஷாம்பு சீயக்கா பாக்கெட், ஷாம்பு அது மாதிரி தாங்க. ஷாம்பு பாபு, பாம்புக்கும் ஷாம்புக்கும் என்ன வித்தியாசம்? போபு என்னன்னு தெரியலையேடா. பாபு ஷாம்பு போட்டா தலையில, பாம்பு போட்டா வாயில நுர வரும். யாரோ இது மாதிரி வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப போடுறாங்க தான்ப்பா. நான் அது வந்து ஏஐ வாய்ஸ்ன்றேன். கடையை கட்டி விட்டு ஒரே வாய்ஸ் எல்லாத்துக்கும் வராது இல்ல. உட்கார்ந்து கஷ்டப்படுத்தி எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டீங்க. மீனா துபாய் போனாரே உங்க மாமா, அங்க என்னவா இருக்காரு? சீலா அங்கேயும் எனக்கு மாமாவா தான் இருக்காரு. சந்தோஷமா இருங்க. நீலாம் வந்து உண்மையிலே சொல்றேன், போய் ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை பாரு. ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. அதான் காமெடின்னு எழுதினாலே சிரிச்சுக்கிட்டு. 100 ரூபாய் வாரமலர் பரிசு தொகை இருக்குல்ல, அதை பார்த்து படிச்சுக்கிருக்காரு. அதை பார்த்து வாசிச்சதுக்கே அவனுக்கு சிரிப்பு வருது. பாரு, எதுக்கு வந்து நீங்க ரேசர் வாங்குறதுக்கு வந்தேன். காமெடி பண்ணாரு, நான் சிரிச்சு. இது காமெடி. இந்த மாதிரி ஆளுங்க சிரிச்சு டிப்ரெஷன்ல எல்லாம் பார்த்து சிரிச்சு தானே அவனை காமெடி. சார், மளிகை கடை ஆரம்பிச்சா மளிகை வியாபாரம் பார்க்கணும். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. ஷாம்பு பாக்கெட் எடுங்க. இல்ல, யாரோ மளிகை பாம்புக்கும் ஐயோ இல்ல, யாரையோ இன்டென்ஷனலா ஓட்டுறாங்க நிறைய பேர். புரியுது நீங்க சொல்றது. நான் பார்த்ததுல என்னன்னா, நிறைய பேர் இது மாதிரி போடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே வாய்ஸ். அப்பப்போ செக் பண்ணும்போது ஏ வாய்ஸ் அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் மாற்றி அது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. நீ எதை சொல்றேன்னு தெரியுது. ரெண்டா வெட்டி இன்னும் 4ஆ மாத்த போறாங்க. 4 நாக்கா டாட்டூ போட்டுறது. அதுவும் ஸ்டைலா இருக்குல்ல. ஸ்டைலா இல்லடா, பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல வர டேவிட் ஜோன்ஸ் அதுவெல்லாம் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. இன்ஸ்பிரேஷனா இருக்கா? ஏண்டா மூதேவி, இவன் பெரிய மேஜர் சரவணன், மேஜர் முகுந்த் வரதா ஏபிஜே அப்துல் கலாம் அப்படியே படிச்சு முன்னேறி இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. என்ன வெட்டிங்க? இவ்வளவு பேர் வெட்டிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி இவ்வளவு பேர் வெட்டிருக்காங்களா? ஒரு 5-6 பேருக்கு நான் வெட்டி விட்டுருக்காங்க. நீ வெட்டி விட்டுருக்கியா? ஆமா. ஏண்டா உன்னோட போக விட்டாம இன்னும் 7 பேருக்கு வேற வெட்டி விட்டுருக்கியா? எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. என்னது? டாக்டர். ஆமா, நானே லோக்கல் யூனிவர்சிட்டியா கொடுத்து நாக்க வெட்டி இதுல இந்த மாதிரி டான்ஸ் ஆட வச்சு வெள்ள நாக்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நாக்கல ஊசியை வச்சு ஏத்தி அதாங்க அந்த டாட்டூ போட்டு விட்டு கண்ணுல ஒண்ணு போட்டு விட்டு. கண்ணுலயா? இங்க வா. என்னடா கண்ணு நீல கலர்ல இருக்கு? டாட்டூவா? திருப்பு என்னடா நெஞ்சில ஒரு மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஒரு இது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. டாட்டூ சென்டரில் நாக்கை வந்து மாதிரி டபுளாக வெட்டி டாட்டூ போடுறது, இது மாதிரி கண்ணில் பண்ணுறது. அதுதான் ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து டாக்டரோட நாலேஜ் இல்லாமல் அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அது பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஸ்டிச் பண்ணிட்டாங்கப்பா. ஆனால் எப்படி சொல்லுது, போலி டாக்டர் மாதிரி. போலி டாக்டர்லாம் எப்படி ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இல்லாமல் பண்ணால் தப்பு இல்லை. இவங்க வெறும் டாட்டூ ஷாப் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இது ஒன்று பண்ணுறாங்க. ஸ்டிச் பண்ணி அது மாதிரி பண்ணுறாங்களா டாட்டூ? அது ஒரு மாடல்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க டாட்டூ ஷாப்பில். சரி, என்னமோ. இங்க திரும்ப இது என்னதுடா? அது டாட்டூ தூக்கு. என்னடா இதுலயும் டாட்டூ இருக்கு? டாட்டூ இருக்கு. டேய் என்னடா
தோடு போட்டுருக்க. ஆமா அது ஒரு ஸ்டைலுங்க. என்னடா ஸ்டைல் வேண்டி கிடக்கு? போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க நடக்கும் போது சும்மா அப்படியே ஜிங்கு ஜிங்குன்னு ஆடு நல்லா இருக்கு. ஐயோ இவங்க எல்லாம் பைத்தியமாய் ஒரு மாதிரி ஆயிக்கிருக்காங்க. இவங்க எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போங்கங்க. என்ன ஆஸ்பத்திரிக்கு? நானே லோக்கல் காலேஜ்ல நானே பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றீங்க. கைய கொண்டு வா. இங்க ஒரு டாட்டூ திருப்பு, இங்க ஒரு டாட்டூ. வேற எங்க என்னடா போட்டுருக்க நீ? எல்லா இடத்தையும் டாட்டூ போட்டுருக்கேன். அது மட்டும் தான் போட்டுருக்கியா? இன்டர்வியூ கொடுத்திருக்கேன். போட்டோ சும்மா ஓட்டுறாங்களா? அடடா என்ன மாதிரி ஆளு விட்டு வளச்சாலத்து இன்டர்வியூ எடுத்து போட்டுருக்காங்க. இன்டர்வியூ எடுத்து போட்டுருக்காங்களா? ஆமா. உன்னேவா? நீ என்ன கழட்டிட்டேன்னு உன்னை இன்டர்வியூ எடுத்து போட்டுருக்காங்க? சாதனை பண்ணிருக்கல நாக்கு ரெண்டா வெட்டி. அந்த சாதனை போறோம். எப்படி சாப்பிடுவாங்க எனக்கு அதெல்லாம் டவுட். பேசும்போது இது வராதுல்ல உச்சரிப்புலாம். வாங்கண்ணே உங்ககிட்ட பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேணாம்ப்பா, நீ போன வருஷம் பேசினதே நல்லா மைண்ட் ஏறிடுச்சு. ஒரு லெட்டர் கொடுத்த பத்தியா ஞாபகம் இருக்கா? நடக்காது அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்காதடா. வருஷமும் இதையே செய்வேன். 2024ல பாப்போம்டா. ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி நியூ இயர். அந்த லெட்டர்ல இருந்தே இல்ல நீங்க பக்கட்டே வர மாட்டேன். இல்ல நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க எல்லாமே இப்ப இதா மாறிடுச்சு. நான் மாறிட்டேன். நான் இப்ப டோட்டல் சேஞ்ச். நான் நம்பிக்கை வரல. நான் கிளம்புறேன். ரெசல்யூஷன் எடுத்துட்டேன். நானு ரெசல்யூஷன் ஆமா எடுத்துட்டேன். என்னண்ணே புள்ள வந்து சொல்ல கேட்கமா போறீங்க நீங்க? வாங்கண்ணே. சரி போறேன். அண்ணே போட்டுட்டு போங்கண்ணே. அண்ணே முக்கியமான நான் ரெசல்யூஷன் எடுத்தேன். தண்ணி அடிக்க கூடாது. ராத்திரி சீக்கிரம் தூங்கணும். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். போனோன்றதை குறைக்கணும். ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாது. அருமையான ரெசல்யூஷன். ஆமாண்ணே. ஏன் எவ்வளவு வேஸ்ட் பண்ண டைம்? போன வருஷமே இதை ஃபாலோ பண்ணியிருந்தா நேரத்துக்கு நல்லா இருந்திருக்கும்ல. எடுத்தேன். போன வருஷமும் இதே ரெசல்யூஷன் எடுத்தேன். போன வருஷம் எடுத்த அதே ரெசல்யூஷன் இந்த வருஷம் அப்படின்னா 7வது வருஷமா? 7வது வருஷம். 7வது வருஷமா? 7 வருஷம் ஆகுதுல எங்களுக்கு. இல்லப்பா அண்ணே வருஷம் மாதிரி எடுக்கிறது. இந்த உலகம் நம்மள அப்படி கடைபிடிக்க விடுறது இல்ல. நாடு நம்மள நல்லா இருக்கணும். உங்க குரூப் தான். தண்ணி அடிக்காம இருக்க வேண்டியதானே? அண்ணே தண்ணி எதுக்குனே கைய வைக்க? ஏன் கண்டுபிடிக்கிற நாட்டுல தண்ணி கண்டுபிடிக்கிறனால தான் அடிக்க வேண்டியதா இருக்கு. அது அடுத்தனால தூக்கம் வர மாட்டேங்குது. டங்க் முட்டை சைட் டிஷ் சாப்பிட வேண்டியதா இருக்கு. இல்ல சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தோம்னா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு போன் பண்ண வேண்டியதா இருக்கு. போன் ஒண்ணு தூக்கம் வர மாட்டேங்குது. சீக்கிரம் தூங்காதனால காலை லேட்டா எழுந்திருக்கேன். ஒரே மேட்டர்ல டோட்டல் அவுட். இது உன் தப்பு இல்ல. ஏன் தப்பு இல்ல? மக்கள் தப்பு. மக்கள் தப்பு. மக்கள் தானே எல்லாம் பண்றது. என்ன பண்ணாங்க? அவங்க தானே கண்டுபிடிச்சது. சாராயத்தை கண்டுபிடிக்கலாம் நான் ஏன் குடிக்க போறேன்? அப்ப மக்கள் தப்பு. எவன் சரக்க கண்டுபிடிச்சானா அவன் தப்பு. அம்மா கண்டுபிடிச்சனால தான் நம்ம குடிச்சிட்டு உங்ககிட்ட பேச வேண்டியதா இருக்கு. இங்க பா ஊது முதல்ல. பேசினா போதை கொஞ்சம் இறங்கும். அப்படி நிதானம்லாம் போனா அப்பா அடிப்பாரு. பேசிட்டு எங்க அப்பா அதுக்கு நான் தான் கிடைச்சேன். நீங்க தானே வந்தீங்க. சில பேர் பண்ணுவாங்க தெரியுமா? ஓயிரு பாத்திருக்கேன். உங்ககிட்ட லெட்டர் கொடுக்க சொன்னாரு. அவர் கொடுக்க சொன்னாரு, நீங்க கொடுக்குறீங்க. பெரியா தான் டெலிவரி பாய் நின்னு ஃபீட்பேக் வாங்கிட்டு போறீங்க. பரதேசி அந்த நாய் எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில எழுதி அனுப்பி போன வாட்டி படிக்க வச்சதே நீதான். அது போன வருஷத்துல வந்த வீடியோ போல இருக்காது. இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. என்ன அது பின்னாடி சிம்பிள்? நீதான் இந்த வருஷம் மாசம் இன்னோவேஷன் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கணித்தார். இது நடக்க போகுது, உலகம் அழிய போகுது, உலக போர் வர போகுது, நீங்க எல்லாம் நாசமா போக போறீங்கன்னு வீடியோ போடுவியா? நீ நான் கேட்டா இன்ஃபர்மேட்டிவ் சேனல்னு சொல்லி ஊரே மாத்திக்கிறீங்க. கரெக்ட் கரெக்ட். என்ன அதெல்லாம் ஒரு வேலை என்ன பண்ணிக்கிறீங்க? இல்ல இங்கிலீஷ்ல வீடியோ போட்டுருக்காங்க. அத அப்படியே பார்த்து தமிழ்ல எழுதி அப்படியே தமிழ்ல டைப் பண்ணி அப்படியே தமிழாக்கம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சிடுறது. சும்மா இருக்க செம்ம டெக்னிக்கா இருக்கு. என்ன டெக்னிக்? ஏங்க டக்குனு ஏதோ வெள்ளம் வந்துருச்சு. இப்ப மழை சரி ஆகி போச்சு. ஆமா அந்த பாச்சே அது அப்ப முன்கூட்டியே கணித்தார். பாபா வாங்க அவன் போடுறது. யாரா பாபா வாங்க? அவன் போட்டோ பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையே. தமிழ்ல அப்படி போட்டு அவர் கணித்து விட்டார் அப்படின்னு. அந்த அம்மா ஏன்டா கேரளா நடக்கிறது கணிக்குது? சும்மாங்க அது கணிச்சிருச்சு அப்படி போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி நடக்கும். அடுத்து என்ன நடக்கும்னு போட்டோம்னா வீடியோ 1 மில்லியன். சரி பாபா வாங்காவ மதிக்கல. அப்ப என்ன பண்ணுவாங்க? நாஸ்டாகாமஸ்னு ஒருத்தர் இருக்காரு. நாஸ்டாகாமஸ். அவர் என்ன சொன்னாரு? அவரு இந்த மாதிரி கணிச்சார். முதல்ல எப்பயுமே கணிச்சார்னு இது ஒரு பிசினஸ் போல. அடுத்து அவரின் கணிப்புகள் என்னென்ன அப்படின்னு இந்த வருஷம் பூரா மிரட்டி வச்சிருப்போம் பாருங்க. அத பூரா அடுத்த வருஷம் தட்டிட வேண்டியது. எப்ப ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் ஒரு இது. ஆமா. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் அவங்களுக்கும். ஆமா. இப்ப ட்ரம்ப் வேற ஜெயிச்சிட்டாரு. ஆமா. பைடன் தோத்துட்டாரு. ஜெயிச்சா பைடன் தோக்கறதா செய்வாரு. அண்ணா ரெண்டா போயிடுறாரு. ரெண்டு சம்பவம் பாருங்க. இவங்க இப்படிதாங்க எல்லா வீடியோ பண்றாங்க இவங்க. பாருங்க நீ பண்ற வேலைய சாட் ஜிபிடி பாட் கிட்ட கேட்டாலே சொல்லிரும்டா. போய் அங்க வீடியோ பார்க்க வேண்டியதானே? ஏன் ஜான்ட்ட வரப்புறம் அப்படிதானே வீடியோ பாத்தீங்க. அத நியூஸ் அதிகமா போகுது உனக்கு. ஆமாங்க. இதுக்கே அப்படிங்கறீங்களே 2025ல பாபா வாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? திருப்பி இன்னொரு லாக் டவுன்.
மனித உயிர்கள்லாம் ஆமா கஷ்டப்பட போகுதா? ஆமா. என்னையா சொல்ற? வைரஸ் திருடிட்டு போயிட்டாங்களா தெரியாது? வைரஸ் திருடிட்டாங்களா? ஆமா இப்பதான் நான் நியூஸே பாக்குறது இல்ல, எரிச்சலா இருக்கு. பாத்தீங்களா? இப்படி ஒரு சின்ன மேட்டர் தான் போட்டேன், டக்குன்னு பயந்தீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்கள தான் இருக்காங்க. இப்படி போட்டு தான் மீனை பிடிக்கிறது. அப்படி மீன் இங்க கொஞ்சம் மீன் இருக்கு, வாங்க. அங்கயா அங்க என்ன சொல்றியா? வாங்க சார், தரேன். இல்ல அங்க நியூஸ் வாங்க. என்னது பாபா வாங்க மாதிரி ரே மிஸ்டீரியோ அப்படின்னு ஒருத்தர் வந்து கணக்கு சொல்லிக்கிருக்காரு. ஆமா, 619 பார்த்து சொல்றாரு. அது ரே மிஸ்டீரியோட ஸ்மாக் நேம். எல்லாரும் நல்ல பசங்க இருக்காதக்கா. நல்லா இருக்கே பாட்டு. எங்க இருந்து எடுத்த அந்த பாட்டு? சூப்பரா இருக்கு. தெரியலங்க, அக்கா வருஷத்துக்கு அக்கா பட்ட போடலாம்னு 2027 அக்கா வருஷங்கற. அக்கா வருஷம் இது. ஆமா, இதுவும் பார்த்தேன். அக்கா வருஷமா? அக்கா வருஷம். இந்த வருஷம் எத்தனை அக்கா வந்திருக்காங்க? என்னங்க நீங்க? நிறைய பார்த்தாங்க வந்துச்சு. பலூன் அக்கா, டைலர் அக்கா, சொல்லியா? நானும் ஆர்ஜி அக்கா. என்னன்னு கேளு. வருஷத்தோட நேம் நினைச்சிட்டேன். டைலர் அக்கா, யோகா அக்கா, ஜிம் அக்கா, கோடிங் அக்கா, மேக்ஸ் அக்கா, சயின்ஸ் அக்கா, யோகா அக்கா, டிவோஷனல் அக்கா, பலூன் அக்கா, ஹீரோ அக்கா. அட ஒக்கா அக்கா. ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்களடா. பாக்குறவங்க பேரை சொல்லி கூப்பிடு. அதெல்லாம் அக்கா அக்காங்கற ஒரு அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்களும் அக்கா தானே? இன்னொரு வாட்டி அக்கா பைத்தியம். என்னங்க இந்த வருஷத்தோட முடிய போகுது. அவன் தெளிவா தானே சொல்றான். இன்னொரு அக்கா. அக்கான்ற பேரை கேவலப்படுத்தாதீங்க. அக்கா மாறலாம்னு இருக்கேன் நானு. அம்மா எப்படி ஆம்பள அக்கா, ஆம்பள அக்கா, ஆம்பள அக்கா மாறிட வேண்டியதான். ஏய் ஆம்பளை இருந்தா அண்ணன் தான்டா கூப்பிடணும். அக்கா எப்படி மாறுமா? கடைசியில நம்ம சேர்ந்துருவோம் அக்கா லிஸ்ட்ல. எப்படி கொஞ்சம் கட் பண்ணுங்க. நீங்க வாங்க சார், உங்க அக்கா வந்துட்டியா? 4லயும் வந்துட்டியா? முன்னாடி இந்த அவத்தொழு கேரளா டிசம்பர் மாதம் வந்துட்டேன். ஏன்னா எல்லாருமே நியூ இயர்லயே வந்து ஜாயின் பண்ணி நம்மள வந்து நியூ இயர்க்காக வந்துட்ட சுத்தி பார்த்துட்டு கிளம்பு டக்கு. வேற வந்திருக்கேன் நான். என்ன பீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? 2021ல என்ன சொன்னானோ, 2021 என்ன உன்கிட்ட ஒப்பிச்சனோ, 23ல உன் காதுல என்னத்த ஓதுனனோ அதே தான் 24க்கும் 25க்கும் அதுதான். விலைவாசி ஏறும்போது நீங்க கொஞ்சம் பண்ணிக்க மாத்திக்க வேண்டியதானே உங்களோட இதை? இல்ல அது ஜிம்முக்கு வர்றவங்களுக்கு ஏத்திருக்கேன். உனக்கு வந்து நான் இன்னொரு 1000 ரூபாய் கம்மியா தான் ஃபீஸ் கூட கட்ட வேணாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜிம் கிடைச்சா நல்லா இருக்கும். அதான் வரலாம்னா இருக்கிறேன். அதான் வரலான்னு இருக்க வரமாட்டேன். வருவேங்க. இந்த வருஷம் உடம்ப குறைச்சி 6 பேக் வைக்கிறேன்னு பேசிக்கிறேன் நான். பலனி படிக்கட்டு மாதிரி கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. இதே வார்த்தையை தாண்டா போன வருஷமும் சொன்னேன். அன்னைக்கு இத பாருங்களேன். காசை கட்டியே தீர்வுன்னு வருஷம் இந்த காசை எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போட்டுருந்தீங்கன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே காசை எடுத்துட்டு போய் ஏதோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு முதியோர் இல்லத்திலே கொடுத்துட்டா அவங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஐயோ ஷேர் மார்க்கெட் நீங்க சாதனை நினைச்சீங்களா? ஷேர் மார்க்கெட்ல 100 பேர் பண்ணனா ஒருத்தங்க ஜெயிப்பான். 99 பேர் தோத்துறாங்க. இன்னைக்கு ஜெயிக்கலாம், நாளைக்கு தோத்து போயிடும். டேய் நான் அத கேக்கல. ட்ரேடிங் பண்ணா அப்படிதான். யா மாட்டியா? சரி விடுங்க. மாஸ்டர்னா அண்ணங்கிற முறையில நீங்க சொல்றீங்க. அம்மிங்க முறையில நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்ற? என்னடா 100 ரூபாய் வச்சம்க்குற? நான் ஒரு கொஞ்ச நாள் வர மாதிரி வருவேன். 100 ரூபாய் கொடுப்பேன். அங்க ட்ரெட்மில்ல ரன்னிங் போற மாதிரி, அப்படியே இது வீடியோ போடுற மாதிரி, அப்புறம் இதெல்லாம் பண்ற மாதிரி. பேர் என்ன அது சொல்லு. ரீல்ஸ் இருப்பேன். எடுத்துட்டு அப்படியே பாக்குறவங்களா நான் ஜிம் போயிட்டு இருக்கேன் நினைக்கலாம். அதுக்கு இந்த 100 ரூபாய். ஆமா, இது அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து 100 ரூபாய். ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபாய் தருவேன். ஏன்டா குடும்பத்துல 4 பேர்ல 3 பேர் சைன் போட்டு லோனுக்கு லோலோன்னு அலைஞ்சு கையில விழுந்து காலில் விழுந்து மிஷினை வாங்கி போட்டு இவ்வளவு பெரிய ஜிம்மை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இஎம்ஐ கட்டியே பாதி வாழ்க்கை அழிஞ்சுக்கு இருக்கு. 100 ரூபாயை கொடுத்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு என் ஜிம்மு கேக்குதா உனக்கு? எங்களை பகச்சுக்காதீங்க. நியூ இயர் அப்ப நாங்க வர்ற கூட்டத்தை வச்சுதான் நீங்க பொழப்பு ஓடிக்கிட்டீங்க. நாங்கெல்லாம் திருந்திட்டோம்னா உங்க பொழப்பு நாசமா போயிடும். பாய் பேசுறீங்க. வாடா நீ லெக்கேடா வாடா. லெக் போடுறா. அதுவும் கரெக்ட் தானே. காலை நீ சிக்கன் கால் மாதிரி மாத்தல. வாடா வாடா. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த யூடியூப் சேனலுக்கும் அந்த யூடியூப் சேனலுக்கும் சண்டை வந்து சண்டையில வந்து இவங்க 2 பேரும் வார்த்தைகளை விட ஒருத்தருக்கு டைவர்ஸே ஆயிடுச்சு. அந்த டைவர்ஸ் ஆனவங்க வெளியே இப்ப இந்த மாதிரி தான் பண்றாங்க. அவங்க ஒரு இது கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு சம்பந்தமே இல்லாம இன்னொரு சேனல்ல இருந்து இந்த சேனலுக்கு சம்பந்தமே இல்லாம தான் நீயே இப்ப வீடியோ போட்டுக்கிட்டு 2024 உங்க அப்பீல் என்ன? எவனோ எவனுக்கோ சண்டையா இருந்தா நீங்க சேனல்ல ஆரம்பிச்சு வீடியோ போடுறது. உனக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தெரியுமா? அவனை நேர்ல பாத்திருக்கியா? அந்த பிரச்சனை என்னன்னு ஃபுல்லா தெரியுமா? தெரியாது. போலீஸ் கேஸ் எதுவும் பாத்தியா? இல்ல. எதுவும் படிச்சியா? எஃப்ஐஆர் எதுவும் படிச்சியா? இல்ல. அப்புறம் ஏன்டா அத பத்தி பேசுற? பிரச்சனை தெரியும்ல? கரெக்ட். எனக்கும் அத தோணுச்சு. பிரச்சனைங்கிறது பிரச்சனையா மாறி நீ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தெலுங்கு ஆக்டருக்கு எப்படி டைவர்ஸ் ஆச்சுன்னு போட்டுக்கிட்டீங்களா நியூஸ்? ஆமா. இப்போ எப்பறா டக்குன்னு இவங்களுக்கு வந்த? நான் பேச காமிச்சு எனக்கு என்னோட கருத்து பேச முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வரை கிளிக் பைட் வீடியோ போட்டு கில்மா வீடியோ போட்டுக்கிட்டீங்கடா. அதுவும் போட்டா டெலீட் பண்ணிட்டு வர மாட்டேன். மாத்திட்ட.
சிரிக்காத முதேவி, நீ பண்றதுக்கு பேர் வந்து வதந்தி. வதந்தி கிடையாது, வதந்தியே கிடையாது. முதல்ல வதந்தி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுப்பா, பொரணி. இன்ஃபர்மேஷன். கிளவினா உட்கார்ந்து பேசல பொரணி வச்சிருக்காங்களாம். அது இல்ல, இது வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ. இன்ஃபர்மேஷன் பொரணி, இன்ஃபர்மேஷன், பொரணி, தகவல், தகவல், காசிப், காசிப், பொரணி, பொரணி. ஆக்சுவலி இது கடைசி, இது வந்து உண்மையிலே நானே நினைச்சேன். நானும் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அந்த A2D வித் இவங்க ப்ராப்ளம் வந்தப்பையும் இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து உள்ளே போந்து இது என்ன ப்ராப்ளம் தெரியுமா இவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்து அது ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து அது ஒரு அது மாதிரி பண்ணாவே ஒரு ட்ரெண்ட் ஆகுன்றதுக்காகவே பண்றாங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஆளாளுக்கு உட்காந்து பேசுறாங்க. அதை விடவே இப்போ டெக் பாஸ் அங்கேருந்து அந்த பையன் வெளில வந்தாரா, இவர் சுதர்ஷன் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த அந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு 10 days வரைக்கும் அந்த ப்ராப்ளமே ஓடிட்டு இருந்துச்சு. அதை வச்சு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அதுவே ஒரு பெரிய கண்டென்ட் சொன்னார்ல ஃபேமிலி டைவர்ஸ் ஆச்சுன்னு. அந்த இது அது எனக்கு பேர்லாம் தெரியல. அது உண்மையா நடந்துச்சா? உண்மையா நடந்துச்சு. ஏதோ சும்மா சொல்றாங்க. அது எப்படி சொல்றது, அது எப்படி எனக்கு சஜஷன்ல வந்துச்சுன்னு தெரியல. பார்க்கும் போதெல்லாம் அவங்க வீடியோ அது இரிட்டேட்டா இருக்கு. நம்மளுக்கு அது மாதிரி கண்டென்ட்டே பிடிக்காது. சும்மா உட்காந்து அந்த ப்ரூஃபை காட்டுறது அதை காட்டுறதுன்னு ஏன்ற மாதிரி இருக்கு. அது நான் ஃபீல் பண்ணேன். நம்மளே வந்து அவுட் ஆஃப் மைண்ட்லாம் இருக்கக்கூடாது, பிரச்சனைலாம் இல்லாமல் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணுன்னு தான் நம்ம இங்கே வரோம். இங்கே வந்து அவங்க குடும்ப பிரச்சனை இவங்க குடும்ப பிரச்சனைன்ட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. ஆக்சுவலி நானே அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நல்ல வேலை நம்ம அதை பற்றி பேசலை. என்னது A2Dயா இது சுதர்ஷன் வெளில வந்தப்போ வீடியோ போட்டார்ல, அந்த வீடியோவே நான் ரியாக்ஷன் போடலாமான்னு யோசிச்சுட்டு நான் பேன் பண்ணியிருப்பேன். யோசிச்சேன், பட் ஆனால் பண்ணலை. பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் அது இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. மிக்ஸ் பண்ணி மோர் குழம்பு வைக்க வேணாம், வெறும் குழம்பு மட்டும் வைங்கன்றீங்க. நீ குழம்பே வைக்க வேணான்றேன். நாங்கள் வந்து ரிலாக்ஸாக பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பாப்கார்ன் ஃப்ளிக் அது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி வந்து ஆக்சுவலி அடுத்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். ஆமாம், புது அட்டம்ப்ட். அவங்க ஏதோ சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறாங்கன்னு நினச்சிக்க போகிறாங்க. இல்லை, அது ஆக்சுவலாக சேலஞ்ச் வீடியோ. எனக்கு வந்து நான் 2-3 கான்செப்ட் வச்சுருக்கேன் சேலஞ்ச் வீடியோஸ் இல்லை கண்டென்ட் எல்லாம். அதுக்கு பண்ணுறதுக்கு ஆள் எனக்கு செட் ஆகலை. இன்னும் செட் ஆனால் நான் அதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆள் செட் ஆகலையா? உங்கள் ஆள் செட் ஆகலையா? ஆள் யாரு? நம்ம வேறு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியலங்க. அதையும் பேசிக்கிட்டு வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.